நான் என்ன சொல்றேன், மக்கள் நல்லா இருக்கணுங்க நோக்கம் கிடையாது, மக்கள் ஜெயிக்கணுங்கிறத நோக்கமா இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் நல்லா இருக்கணும் யார் இந்த உலகத்துல நினைப்பாங்க? யார் நினைப்பாங்க? அப்ப நினைக்காதவனுக்கு ஏன் நம்ம ஓட்டு? நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்றேன், மக்கள் நல்லா இருக்கணுங்கிறத யார் நினைப்பா? எங்க தலைவன் விஜய் ஒரு ஆள் தவிர தான் மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான். மற்ற எந்த கட்சிக்காரனும் அப்படி நினைக்கிறது இல்லை. மக்களை பற்றி மக்களுக்காக மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்க ஒரே ஆள் விஜய் மட்டும்தான். அது தெரியுமா? வேற எவனுமே மக்களை பற்றி சிந்திக்கிறது இல்லை. மக்களை மாடா நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? புல்லுக்கட்டு போட்டால் தின்னுட்டு போயிருங்க. அது மாதிரி சும்மா இலவசமாக எதையாவது கொடுத்தோம்னா அதை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. எங்கள் தலைவன் 2026க்கு அப்புறம் நாட்டை பாருங்க. இப்போ இலவசமா கொடுக்கறது தப்புன்னு சொல்றீங்களா? இலவசம்னு கொடுத்து எங்களை ஏங்க கேவலப்படுத்துறீங்க? மக்களை யாரை கேவலப்படுத்துறாங்க? ஒரு விஷயம், இலவசங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. இலவசங்கிற வார்த்தை அன்பளிப்பு, அப்படி வார்த்தையை சொல்லணும்ல. நீங்க கொடுக்கறது அன்பளிப்பா கொடுங்க. ஒரு லேப்டாப் கொடுக்குறீங்க, அன்பளிப்பா கொடுங்க. இலவச சைக்கிள் உங்களுக்கு இலவச அன்பளிப்பு தான் பிரச்சனை, கொடுக்குற விஷயம் எல்லாம் பிரச்சனை இல்லைங்களா? முறை இருக்குங்க, முறை இருக்கு. அதுதாங்க. இப்போ இலவசம்ங்கிறதே இலவசங்கிறது கொடுக்குற பொருளில் மட்டும் இல்லை. ஒரு பப்ளிக் பாத்ரூம் கட்டியிருக்காங்கல்ல, அதுவும் இலவசமாக தான் இருக்குது. அதை ஏற்றுக்கிறீங்களா? கண்டிப்பா. பேதி வந்தவனுக்கு தாங்க அதோட அருமை தெரியும். அப்போ அதை ஏற்றுக்கிறீங்களா? இலவசங்கிறது அந்த இடத்த ஏற்றுக்கிறீங்களா? இலவசங்கிறது உங்களுக்கு தேவைப்படாது, எனக்கு தேவைப்படாது. இலவச கழிப்பிடம் போடல, நல்லா ஒன்று தெரிஞ்சிடும். கட்டண கழிப்பிடம்னு போடுறாங்க. அந்த கட்டணத்தை நீக்குங்க தான் நம்ம போராடுறோம். கட்டடத்தை நீக்கிட்டு பப்ளிக் பிளேஸ்ல அப்படியே உட்காருவாங்களா? என்னங்க நீங்க பேசுறீங்க? கட்டடத்தை இல்லைங்க, கட்டணம். அந்த ரூபா ₹100 கொடுத்தாதான் நீங்க பேல முடியும்னு சொல்றாங்கல்ல. ₹5 பாருங்க, இப்போ ஏத்திட்டாங்க பாருங்க. ₹2 ஏறுனது எனக்கு தெரியல. பாத்தீங்களா? ஒரு திடீர்னு ஒரு பேதி வர்றவன்ட்டு ₹5 இல்லைன்னா அவன் பேல முடியாம போயிருது இல்ல. என்ன நாடு இது? எந்த நாடுங்க அது? எந்த நாட்டுல இருக்கோம்? ஒரு நிம்மதியா கூட ஒரு காசு இல்லாம ஒரு பேடுறது காசு இல்லாம இருக்கிறது ஓகேங்க. பேடுறதுக்கே காசு இல்லாத நாட்டுல நம்ம இருக்கிறது எவ்வளவு பெரிய குடும்ப தெரியும். இது எல்லாத்தையும் மாத்த போறது ஒரே தலைவன் எங்க விஜய் தவிர எல்லாம் அங்கங்க கக்கூஸ் கட்டி வைப்போம், அங்கங்க கக்கூஸ் கட்டி வைப்போம். இருங்க ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற கருத்தை நான் உள்வாங்கிக்கிறேன். அதாவது ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு காசு இல்லாத கூட இருக்கலாம். ஆனா இங்க இந்த நாட்டுல பேள்றதுக்கே காசு இல்லாத இருக்க முடியாதுங்கிறத நீங்க கருத்தை முன்வைக்கிறீங்க. ஒத்துக்கிறேன்.